खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதையின் 18வது அத்தியாயத்தில் 92வது ஸ்லோகத்தை இப்போது நாம் காணவிருக்கின்றோம். அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, he who is without desire excels. అన్న స్క్రీన్ షేర్ చేయలేదు. సారీ, ஸோ 92வது ஸ்லோகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he who is without desire excels. Be he bigger or king, he no longer sees good or bad. ஆசையற்றவன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சிம்பிளா பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பவன், பிரம்ம ஞானி, தான் யார் என்று உணர்ந்தவன் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் சிம்பிளா ஒரே வரியில இவர் ஆசையற்றவன் ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணி முடிச்சிடுறார். ஸோ அதனால ஆசையற்றவன் நீங்க இந்த வேர்டை நீங்க படிக்கும் போதே யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் தட் அவன் பிரம்மத்தில் வாழ்கின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீ பிரம்மஸ்வரூபத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஆசையே இருக்காது. டுவாலிட்டி இருந்தால் தானே ஆசை இருக்கிறதுக்கு. டுவாலிட்டியே இல்லைன்னா ஆசை எங்கிருந்து வரும்? 100% ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தால் மட்டும்தான் முழுமையான ஆசையற்ற தன்மையை பெற முடியும் என்ற கண்ணோட்டத்தில் இங்கே ஆசை இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போதே தன் சொரூபத்தில் இருப்பவன் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது முழுமையாக தானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்றும், என் ஒருவனை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை என்றும், பிரம்மம் சத்தியமாகவும் இந்த ஜகமாக டுவாலிட்டியாக மித்தியாக தோற்றமளித்துக் கொண்டிருப்பதும் இங்கே நானே அதிஷ்டானமாக இருந்து தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இந்த ஒரு வரியில வளரக்கூடிய விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசையற்றவன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஒரு பாவத்துல பிரம்ம பாவத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களிடத்தில் ஆசை என்பது துளியும் இல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் நீங்க வர்ணனை. பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன். என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அவன் இனி எதிலும் நல்லதோ கெட்டதோ என்று பிரித்து பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நான் நேற்று 1:30 மணிக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைச்சு கேட்ட ஒரு கேள்வியவே இங்க சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன். அங்க 2 கொஸ்டின் வச்சிருந்தேன், 2 பாயிண்ட் வச்சிருந்தேன். அதுல 2வது பாயிண்ட்ல நன்மை என்றும் தீமை என்றும் எதுவுமே இல்லை என்பது ஒரு ஞானம் என்று ஒரு குறிப்பிட்டிருந்தேன். சரியா? ஃபர்ஸ்ட் அமனன் அனுபவம் அசையாதன்னு ஒரு ஞானத்தை சொன்னா கூட, இன்னொரு ஞானமாக எது சொல்லப்படுகிறது என்றால், நன்மை என்றும் தீமை என்றும் எதுவுமே கிடையாது. அது என்ன பாட்டு வருமே, நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேருக்கு சொல்லுவது ஞாபகம் இருக்கா? நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வரும் அதுல. ஸோ இங்க இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்றாரு. என்ன? நல்லது கெட்டது அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காது. இதை சொல்ல நினைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் தான் பிச்சைக்காரன், பணக்காரன் அல்லது அரசன் அப்படின்னு ஒரு சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா, நல்லது கெட்டது அப்படிங்கிறது கிடையாதுன்றதுக்காக. பொதுவாகவே பிச்சைக்காரன் அப்படின்னா ரொம்ப ஒரு கீழான செயல் அப்படிங்கிற மாதிரியும், அரசன் அப்படின்னவன் மேலானவன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பிரம்ம பாவத்துல இருக்கிறவனுக்கு, ஆசை இல்லாம இருக்கிறவனுக்கு, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஏதிலும் நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்வு தாழ்வு இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நல்லது கெட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் தாழ்வா பார்க்கறது எல்லாத்தையுமே கெட்டதா பாக்குறீங்க, உயர்வா பாக்குற எல்லாத்தையுமே நல்லதா பாக்குறீங்க.
அதனால we can equate that உயர்வு தாழ்வு ஆல்சோ ஈக்குவல் டு நல்லது கெட்டது. ஆனா ஒரு வரியை கவனிக்கணும். எதுவுமே உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் ஏன் சொன்னார்? எல்லாத்தையுமே உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, எல்லாத்தையுமே சமமா பார்த்துட்டேன்னா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா உயர்வு இல்லை, தாழ்வு இல்லைன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காம இருந்தா உயர்ந்தவன் மறுபடியும் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலா பியூர் அத்வைதத்துல எதுவுமே சொல்லக்கூடாதுதான். ஆனா மாயையிலிருந்து பேசும்போது மாயை கடந்த நிலையே உயர்ந்த நிலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்றதுனால சொல்லப்பட்டது. அங்க மாயை கடந்த நிலைக்கு அவன் போயிட்டான், சச்சிதானந்தமா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் உயர்வன் அவன் நினைச்சுக்க போறது இல்லை. தான் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன்னு ஃபீலிங்லாம் அவனுக்கு இருக்காது. அவன் பாட்டு தான் இருப்பான். பட் அண்டர்ஸ்டாண்ட், மாயை கடந்த நிலை என்பது கம்பேரிட்டிவ்லி மாயையோடு இருக்கின்ற நிலையை விட மிக உயர்ந்த நிலை அல்லவா? சாரி, மாயை உண்மை என்று நம்புகின்ற நிலையை விட மாயை என்பது எதுவுமே இல்லை என்று மாயை கடந்த நிலைக்கு சென்றவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். ஸோ உயர்வு தாழ்வுங்கிறது மாயைக்குள்ள இருக்கு. பட் எப்போ அவன் மாயையிலே இருந்தாலும் உயர்வு தாழ்வு அவன் பார்க்கலையோ அப்ப அவன் மாயையை தாண்டி பிரம்மத்தை பார்க்கின்றான் என்று அர்த்தம். நல்லது கெட்டதை எவன் பார்க்கலையோ அப்ப அவன் பிரம்மத்தை பார்க்கின்றான் என்று அர்த்தம். சரியா? அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். சரி, ஜென்ரலா பார்க்கணும் அப்படின்னா பிச்சைக்காரனா இருந்தா என்ன ஆகும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான். கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைன்னா பட்னி கிடந்தே வாழ வேண்டிய அவசியம் இருக்கும். ஓ அப்படியாப்பா, சரி ஓகே. அரசன்னா யாரு தெரியுமா? 4 பேர் அவனுக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க, கையை கால அமுக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு சொல்லவே வேணாம், ராஜ போகம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஸோ இப்படி இது ஏணி வச்சாலும் எட்டாத தூரத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஓகேவா? லைக் இந்த பிச்சைக்கார லைஃப்பும் அந்த அரச வாழ்க்கை அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் உள்ள ஒரு விஷயமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ஆசையும் ஆசை அற்றவனுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. இது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரன்ஸ் தான். அவனுக்கு அது டிஃபரன்ஸா தான் தெரியும், ஆனா ஆசை இருக்காது. ஏன்னா அவன் கண்ணுக்கு ரெண்டுமே ஒரு வேஷமா பாக்குறான், ரெண்டுமே ஒரு உண்மை இல்லாத தோற்றமா பாக்குறான், ரெண்டுமே தன்னுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடா பாக்குறான். நல்லா கவனிங்க, தன்னுடைய ஆனந்தத்தை பிச்சைக்கார வேஷத்தில் வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய ஒரிஜினல் ஆனந்தத்தை அங்கே அரச போகத்தில் வெளிப்படுத்துகிறான். அரச போகம் அவனுக்கு எதுவும் செய்யாது, பிச்சைக்கார ரூபம் அவனுக்கு எதுவும் செய்யாது. ஆனா எது அவனுக்கு ஆனந்தத்துல கொடுக்குதுன்னா அவனுடைய சொரூபமே ஆனந்தத்துலதான் இருக்கு. சொரூப ஆனந்தம் பிச்சைக்கார வேஷத்தில் பட்டு பிரதிபலிக்கின்றது. அந்த சொரூப ஆனந்தமே பணக்கார அல்லது அரச வேஷத்தில் பட்டு பிரதிபலிக்கின்றது. புரிஞ்சிருச்சா? அப்போ இங்கே பிரதிபலிப்பது எதுன்னா ஒரிஜினல் சொரூப ஆனந்தம் தான் பிரதிபலிக்குது. அப்ப பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கின்ற பரபிரம்மமும் அரச வேஷத்தில் இருக்கின்ற பிரம்மமும் பிரம்ம பாவத்தில் இருப்பவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரம்ம பாவத்தில் இருக்கிறவன் நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன் வேஷமாக உணர்ந்தவனுக்கு can't you find any difference? எப்படி பேதத்தை பார்க்க முடியுங்க? நானே அனைத்து வேஷங்களாக இருக்கின்றேன் என்று தெளிவாக உணரும் போது, ரெண்டாவது அந்த உயர்வு தாழ்வுங்கிறது வெறும் வேஷத்துலதான், உண்மையிலே இல்லை என்றும் உணர்ந்த பிறகு. நடிகன் எக்ஸாம்பிளும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு பணக்கார வேஷமாகவும் அவனே வர்றான், அரச வேஷமாகவும் பிச்சைக்கார வேஷமாகவும் அவனே எடுத்து ஒரே படத்துல 2 வேஷமா நடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வேஷத்தில் அந்த நடிகனுக்கு என்ன பாவம் இருக்க போகிறது? 2 வேஷத்திலையும் இவனுடைய ஒரிஜினல் பாவம் தான் அதுல பட்டு பிரதிபலிக்க போகுது. ஆனா அங்க அழுகிற மாதிரி சீன் இருந்ததுன்னா அது நடிப்பு, அங்கே கொக்கரிக்கிற மாதிரி சீன் இருந்ததுன்னா அது நடிப்பு. இங்கே அரசன் அப்படிங்கிறது பாவமும் இங்கே பிச்சைக்கார பாவமும் நடிப்பு. ஒரிஜினல் பாவம் என்பது நடிகனிடத்திலே இருக்கின்ற பாவம் என்று நாம் புரிந்து கொண்டால் கூட இந்த அத்வைத சித்தாந்தத்தை ஈஸியா உணர முடியுது. ஆசையற்றவன் சொன்ன மொமெண்ட்லேயே அவன் பிரம்ம பாவத்தில் இருக்கின்றான் என்று தெளிவாகிறது.
அந்த பிரம்ம பாவத்தில் முழுமையாக இருப்பவனுக்கு டுவாலிட்டி தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. இருக்கும், ஆனா வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கும். இப்போ பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் கண்ணுக்கே தெரியாதுன்னு இருக்குல்ல, அது வெறும் தோற்ற மாத்திரமாக மட்டுமே தெரிகிறது. அது உண்மையாக அவன் நினைப்பதே இல்லை. தானே அனைத்துமாக இருக்கின்றேன்னு வேற ஒன்னஸ் ஃபீலும் வேற சேர்ந்துருக்கு. எப்படி டிஃபரன்ஸை பார்க்க முடியும்? சும்மா நச்சுக்கும் தானே தானே பலவாக இருக்கின்றான் என்று தெளிவான உணர்வில் இருப்பவனுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஆர் லைக் தட்னா யூ ஆர் தி மோஸ்ட் ஹையஸ்ட் மேன் ஃபில்டர். உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருக்கும் அவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவனுக்குள்ள அந்த உயர்ந்தவன் ஃபீலிங் இருக்காது. பட் மாயையில் இருக்கின்ற நமக்கு புரிய வைப்பதற்காக நீ பிரம்மபாவத்தில் திளைத்தால் அப்போது மட்டுமே நீ உயர்ந்தவன் என்று சொல்ல முடியுமே தவிர, நீ மாயாவில் சிக்கி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தா கூட நீ உயர்ந்தவன் என்று சொல்ல தகாது என்ற ஒரு அற்புதத்தை இங்கே உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. ஸோ தேர்ஃபார் டோன்ட் கெட் ஐடென்டிஃபைட் தட் நான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு அல்ல. பிரம்மமாக வாழ்பவன் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்தவன் என்று, ஏன்னா அது உயர்ந்ததுங்கிறது சத்தியம். சத்தியமா நீ இருப்ப, நீ ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்ட, பட் அந்த உயர்ந்தவனாகவே இருப்ப. ஏன்னா இருக்கிறது அது மட்டும்தான். அப்ப இருக்கிறது அது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்றதுக்கு முடியாதுதான். ஆனாலும் மாயையை ஒப்பிட்டு பார்க்கும்போது, மாயையிலே இருக்கின்ற கோடிகள் பணங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பா நல்லது கெட்டது அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்போ நல்லது கெட்டது பார்த்துட்டீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே விருப்பு வெறுப்பை தவிர்க்க முடியாதுங்க. நல்லது மேல் விருப்பும் கெட்டது மேல் விருப்பும் கண்டிப்பா வந்து தொலையும். அதுக்கப்புறம் எங்க இருந்து நீங்க பிரம்மபாவத்தில் இருக்கிறது? அப்ப எதை பார்த்தாலும் அதை வேஷமாக பாரு, உன்னுடைய வேஷமாவே பாத்துரு. அப்ப நல்லதுன்னு நீ பார்க்க முடியாது, கெட்டதுன்னு பார்க்க முடியாது. அது வெறும் மாயைக்காக என்றுதான் நீ பார்ப்பாய். நீயேதான் அப்படி இருக்கின்றாய் என்றும் பார்த்து விடுகின்றாய். அண்ட் தேர்ஃபோர் உனக்கு 100% அந்த ஒன்னஸ் ஃபீல்ல திளைக்க முடியும். இந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். புரிந்து கொள்வோம். The inner experience of one who is free of desire and suffering, who is content and reposes in self. How can it be described and of whom? ஆசையும் துயரமும் அற்று மன நிறைவோடு தன் ஆன்மாவிலேயே ஓய்வெடுக்கும் ஒருவனின் அக அனுபவத்தை எப்படி விவரிக்க முடியும்? அதை யாரை பற்றித்தான் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, ஸோ அப்படி இருக்கான், இப்படி இருப்பான், அது அப்படி இருக்கும் என்று ஐ கான் கம்பேர். அதை வச்சு, அதாவது பொதுவாக வந்து யானை எப்படி இருக்குன்னு கேட்டா இதுக்கு சிமிலரான சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அது அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் என்று நாம் வந்து சொல்ல தோன்றுகிறது இல்லையா? ஸோ இது அன்கம்பேரபிள், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, ஒப்பிட்டு பார்த்தும் சொல்ல முடியாது. பிரம்ம பாவம் அப்படிங்கிறது அமிர்தத்துக்கு வந்து இணையானது எது அப்படின்னு சொல்லணும்னா அமிர்தத்தையே சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அதுக்கு இணையா வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி நான் இணைச்சு காட்ட முடியும்? இதை விட உயர்வான வஸ்து, அதாவது அதுக்கு இணையான வஸ்துவே எது இல்லை, உயர்வுக்கு எங்க போறது? இணையான வஸ்து ஒன்று இல்லவே இல்லை என்று இருக்கும்போது கண்டிப்பாக அதை காட்ட முடியாது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, என்ன சொல்றாருன்னா, ஆசையும் துயரமும் மன நிறைவோடு ஆன்மாவிலே ஓய்வெடுக்கும் ஒருவன். ஆசை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஆசை இல்லாதவன் பிரம்மபாவம் சொல்லிட்டோம், டுவாலிட்டி இல்லாத நிலைன்னு சொல்லிட்டோம். அதுல என்ன குறிப்பா அந்த சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம், பிரம்ம பாவம்னாலே பேரானந்தம்னு சொல்றோம். அது சுயம் பிரகாசமாக அது அதுவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸ்வரூபமே ஆனந்தம்னு சொன்னோம், சரியா? இப்ப துயரம்னு ஒரு விஷயம் இருக்கே, இந்த துயரம்னா துக்கம்னு இருக்கே நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோமே, அது அதுகிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. அதாவது நீங்கள் படுகின்ற துயரங்கள் எல்லாம் ஆன்மாவின் பிரதிபலிப்பில் தெரிகின்றதே தவிர உண்மை அல்ல. அது துயரப்படுவது போல் நடிக்க முடியுமே தவிர துயரமாக அதனால் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்வரூபமே ஆனந்தம்.
ஸ்வரூபத்தின் குவாலிட்டி வந்து மாற்ற முடியாதுங்க. இப்போ ஒரு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் துருப்பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா துருப்பிடிக்காது. ஏன்னா அதனுடைய ஸ்வரூபமே அது துருப்பிடிக்காம இருக்கிறது தான். இரும்பு அப்படின்னா அது துருப்பிடிக்கும், தங்கம்னா துருப்பிடிக்காது. அதனுடைய ஸ்வரூபமே அப்படித்தான் இருக்கிறது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதுகிட்ட துரு ஒட்டும் அப்படின்னா எப்படி சாத்தியம் இல்லையோ அப்படித்தான் அந்த ஆசை அற்று போனவன்ட்டு பிரம்ம பாவத்தில் இருக்கிறவன்ட்டு துயரம் ஒட்டும்னு புரிஞ்சுக்கணும். எப்படி தங்கத்துல துரு ஒட்ட முடியாதோ அப்படி பிரம்ம பாவத்தில் இருப்பவனிடத்தில் துயரம் ஒட்ட முடியாது. அப்ப துயரம் என்பது சும்மா நாச்சக்கம் தான். அது வெறும் என்ன சொல்றது, தோற்ற மாத்திரமாக மட்டுமே அது இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆசை அற்று போன மொமெண்ட்ல பிரம்மபாவத்தில் இருக்க, பிரம்மபாவத்தில் இருக்கிற மொமெண்ட்ல துயரம் அற்று போய் விடுகிறாய். ஸோ இது ஈஸியா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் மன நிறைவோடு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இங்க மனசுன்னு இருந்தா அது நிறைவும் இருக்கும், எம்டியாவும் இருக்கும். ஆனா பிரம்ம பாவத்தில் இருக்கின்றவனின் மனம் எப்போதும் நிறைந்திருக்கும். சரியா? மன நிறைவு, வாட் யூ மீன் பை தட்? அப்ப மனசு நிறைவுன்னு வரும்போதே அப்ப மனசு எம்டின்னு இன்னொரு வார்த்தை வந்துருதா? நிறைவான மனசு அப்படிங்கிறத சுகம்னு வச்சுக்கோங்க, எம்டியான மனசு சோகம்னு வச்சுக்கோங்க. அப்ப சுகமும் சோகமும் எப்ப சொல்லுவோம்? மனம் நிறைவு அல்லது மனம் எம்டி அப்படிங்கிற இடத்துல. மனம் எம்டிக்கு என்னது? காலி அப்படிங்கிற இடத்துல, அல்லது நிறைவில்லாமல் இருத்தல் அப்படிங்கிற இடத்துல இப்படி வருது. ஆனால் நீ ஆன்மஸ்வரூபத்தில் இருந்தால் உன்னுடைய பிரதிபலித்த ஆன்மா கூட, இங்க மனம்னு சொல்லிட்டாலே பிரதிபலித்த பிரம்மம் அப்படின்னு சொல்லணும். மனசால் அனுபவிக்கப்படுவது அனைத்தும் பிரம்மபாவமே. ஆனால் பிரம்மபாவம் எண்ணங்களால் அனுபவிக்கப்படுகின்ற பிரம்மபாவம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஆனா நீ ஒரிஜினல் பாவத்தில் இருக்கும்போது நீ ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருந்தா கூட அங்கே நிறைவு மட்டும்தான் இருக்கும். நிறைவு அப்படின்னா கம்ப்ளீட் அந்த பிரம்மபாவத்தை மறக்காமலேயே தான் நீ இப்ப வேஷம் போட்டு வந்திருக்க. அப்ப நீ எந்த வேஷத்துல இருந்தாலும் நினைவு இருக்கும். பிச்சைக்கார வேஷத்துலயும் மனசு நிறைவா தான் இருக்கும், அரசன்கிற வேஷத்துலயும் மனசு நிறைவா தான் இருக்கும். ஏன்னா நீ எதுல இருக்கன்னா, நான் நடிகன்றதை உணர்ந்துகிட்டு அந்த வேஷத்துல இருக்க. எப்ப நடிகன்றதை உணர்ந்துட்டு வேஷத்துன்னா மனசுல இருக்கேன்னு சொல்ல வரேன் நான். சரியா? நடிகங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து வேஷத்துல இருந்தா மனம் நிறைவோடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க நிறைவில்லாத மாதிரி வேஷம் போடுறதும் மனம் நிறைவோடு நிறைவில்லாத வேஷம், மன நிறைவோடு மன நிறைவான வேஷம், இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ தேர்ஃபோர் மன நிறைவு என்பது உலகியல் வாழ்க்கையிலும் அவன் ஆனந்தமாக இருப்பான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது. மன நிறைவோடு ஆன்மாவில் ஓய்வெடுக்கும் ஒருவனின் அனுபவத்தை எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதா மேஜா வந்திருக்கு. நம்மளுடைய சொரூப சுகத்தை நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ட்ரை பண்றோம், டீப் ஸ்லீப்ல ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரம்ம அனுபவம் எப்படி இருக்கும், பிரம்ம பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களை வச்சு அனுபவிச்சே பழகிட்டோமா? அப்ப எண்ணங்களால் அனுபவது நல்லா தெரியும். சுகமான எண்ணங்களுக்கு பின்னணியிலே வருகின்ற ஒரு அனுபவம் சுகா அனுபவம். துக்கம்னாப்பா, ஒரு துக்கமான எண்ணங்களை நான் நாலஞ்சு கோடிட்டு காட்டி இந்த எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவம் துக்கானுபவம் அப்படின்னு என்னால காட்ட முடியுது இல்லையா? இப்ப பீதினா என்னப்பா, பயம்னா என்னப்பா அப்படின்னா, ஐயோ என்ன அடிச்சிடுமோ, என்ன கொண்டுடுமோ, அவன் அடிச்சிருவானா, ஏதோ சம்திங் சில தாட்ஸை நான் வந்து ரன் பண்ணி காட்டி இந்த எண்ணங்களால் ஏற்படுகின்ற ஒரு பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பீதி பயம் அப்படின்ற பாவம் பண்ணிட்டேனா நான். இப்ப பிரம்ம பாவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா அங்க எண்ணங்களே இல்லையே, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஏன்பா நீ இந்த மாயையில் இருக்கக்கூடிய பாவத்தை எதை கேட்டாலும் நான் தாட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்தந்த எண்ணங்கள் இந்தந்த பாவத்தை சேர்ந்தது, இந்தந்த எண்ணங்கள் இந்தந்த பாவத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா பிரம்ம பாவத்தை நீ வார்த்தையில காட்ட சொல்லு அப்படின்னா நான் எங்க போய் காட்டுறது? ஏன்னா அது எண்ணங்களுக்கே தாண்டி உள்ளது, எண்ணங்களால் வரையறுக்க முடியாதது என்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அதை நிரூபிக்க முடியாதுன்னே சொல்றாரு. விவரிக்க முடியாது, அதுதான் சொல்றாரு. விவரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகா சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா
நீ எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது அது தானாக அனுபவிக்கப்படுவதாக இருக்கின்றது. அது சொரூபம் அப்படிங்கிறதே உன்னுடைய சொரூபமே அதுதான். அது நீ அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தாட்ஸ் வேணும். தாட்ஸ் வந்துட்டாலே அது உண்மை கிடையாது. அப்போ பொய்யா தான் நீ வந்து சொல்ற மாதிரி ஆயிடும். அப்போ ஏன் வந்து பிரம்மபாவம் என்பது வார்த்தைகளுக்கு சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது அப்படின்னு எல்லாமே சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பிகாஸ் பிரம்மம் அப்படிங்கிறது எண்ணங்களே கடந்திருக்கிறதுன்றதுனால, மாயையை கடந்திருக்கிறதுன்றதுனால, அது மட்டுமே இருக்கிறதுன்றதுனால, அது அதுவாகவே இருக்கிறதுன்றதுனால. இப்போ பாருங்க, டுவாலிட்டி இருந்தால் தானே எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது எப்படிதான் இருக்கு அப்படின்னா, நான் ரெண்டா பார்த்தாதான் அதே இதை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லாமே ஒன்னா இருக்கு, அதுவும் எண்ணங்களே இல்லாம இருக்கு. எண்ணங்களே இல்லாமல் இருக்கின்ற அந்த பிரம்ம பாவத்தை வார்த்தைகளால் வர்ணிப்பது என்பது விவரிக்க முடியாததாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதோட எதையும் கம்பேர் பண்ணியும் சொல்ல முடியாது. இப்ப அவனை மாதிரி இவனை மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணி கூட சொல்ல முடியாது. சொல்லலாம் கிருஷ்ணனை மாதிரி அப்படின்னு சொல்லலாம், ராமனை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்பா ராமனும் கிருஷ்ணன் ஆப்போசிட்டா இருக்காங்க, இப்ப ரெண்டு பேர் மாதிரின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா எண்ணங்களை வச்சு ட்ரை பண்ற மாதிரி ஆயிடுது. எண்ணங்களை வந்து இப்படி பாரு அப்படி பாருன்னு நம்ம சக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட வேண்டியதா இருக்கு. பட் ரெண்டு பேருமே பிரம்ம பாவத்தில் திளைத்து கொண்டு ஆனால் வேஷத்திற்காக தான் எண்ணத்துக்குள்ள போறாங்க. அப்ப வேஷத்துக்குள்ள போற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து இது பிரம்மம் அப்படின்னு சுட்டி காட்டவே முடியாது. ராமன் எடுத்துக்கிட்ட வேஷமே வேற, கண்ணன் எடுத்துக்கிட்ட வேஷமே வேற. ரெண்டு பேருமே உலக நன்மைக்காக தான் அந்த வேஷத்தை போட்டா கூட இந்த வேஷத்துல ரெண்டு பேருடைய டோட்டல் ரோலுமே வேறையா இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே பிரம்மன் தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ அந்த பிரம்ம பாவத்துக்கு போனாதான் புரிஞ்சுக்க முடியும். மாயையில் 1000 வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த வித்தியாசங்களுக்கு அதிஷ்டானமாக இருப்பதே பிரம்மம் என்று அந்த பிரம்மத்தை உணரும் போது மட்டும்தான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? அதனால ஆசையும் துயரமும் அற்று மனநிறைவோடு தன் ஆன்மாவிலேயே ஓய்வெடுக்கும் ஒருவனின் அனுபவத்தை எப்படி விவரிக்க முடியும்? அது யாரை பற்றித்தான் சொல்ல முடியும்? வந்து கம்பேர் பண்ண முடியாது. இவரை மாதிரி அவரை மாதிரின்னு என்னால கம்பேர் பண்ணி சொல்லிட முடியாது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது.